friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க யோகேஷ் பாலாஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டச் ஸ்டைல் ஸ்கேப்பிங்கை தான் பார்க்க போறோம். இந்த டேங்க் செட் பண்ணி அரௌண்ட் 90 days ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டா இந்த மேக்கிங் வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ என்னால் இம்மிடியட்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி பிளான் பண்ணேன், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன், அதே போல் என்கிட்ட இருக்க சில கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே சொல்றது போல பட்ஜெட் நம்ம செட் பண்ணிக்கணும். நான் வந்து அப்ராக்சிமேட்டா 30,000 to 35,000 வந்து பட்ஜெட் எஸ்டிமேட் போட்டு வச்சிருந்தேன். ஸோ இந்த பட்ஜெட்ல 2 feet டேங்க் அப்படின்றது நான் ரொம்பவே தெளிவாக இருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச் ஸ்டைல் வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். மெயின்டெனன்ஸ் வைஸும் சரி, நம்ம பிளானிங் வைஸும் சரி. ஸோ நான் 2 feet அப்படின்றது ரொம்பவே தெளிவாக இருந்தேன். டச் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதாவது டச் ஸ்டைல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்வேரியம், அதாவது குரூப் ஆஃப் பிளான்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக தெரியணும். ஒரு டேங்கை பார்க்கும்போது ஒரு வியூ பாயிண்ட் இருக்கணும். அதே போல் ஒவ்வொரு பஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் வந்து தனித்தனியாக தெரியணும். ஆக்சுவலாக டச் ஸ்டைல் அப்படின்றது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம் ஸ்கேப்பிங்ஸில். ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸும் சரி, பிளான்டிங் வைஸும் சரி, நம்ம பக்காவாக பிளான் பண்ணல அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஹெக்டிக்காக முடிய சான்சஸ் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் பிளான்ஸுமே தனித்தனியாக நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரொட்டலா வச்சிருக்கீங்க அப்படின்னா, ரொட்டலா கிரீன், ஆரஞ்சு, அப்புறம் ரெட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது மூணுமே ஒரே இடத்துல வைக்கும் போது என்னன்னா அவ்வளோ அட்ராக்டிவா இருக்காது. அதே நீங்க என்ன பண்ணுங்க, ரொட்டலா கிரீன் ஒரு குரூப் வச்சுட்டு அது பக்கத்தில் லுட்விகா சூப்பர் ரெட் அப்படின்ட்டு வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது கிரீன், இது ரெட், பேட்டர்ன் வேற இருக்கும். அதே போல லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் இது லாங் லீஃபா இருக்கும், அது வந்து ரவுண்ட் லீஃபா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்பவே தனித்தனியா தெரியும். ஒரு டேங்க் ஃபுல்லாவே ஒரு கம்ப்ளீட்டா நிறைய பிளான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். இது மெயின்டெனன்ஸ் வைஸும் ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து ட்ரிம் பண்ணி கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் இந்த வந்து டச் ஸ்டைல் வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 60 சென்டிமீட்டர் அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நானும் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் தான் இருக்கேன். ஸோ எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரிஞ்சது. என்னுடைய டேங்க் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் பை 38 சென்டிமீட்டர் ஹைட் பை டெப்த் வந்து 38 சென்டிமீட்டர். ஸோ இந்த அக்வேரியமுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86 லிட்டர்ஸ். வாட்டர் வால்யூம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம்னா ஃபியூச்சரில் நம்ம பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சப்ஸ்ட்ரேட் கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஃபில்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு, லைட் கால்குலேஷன் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய வாட்டர் வால்யூம் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஸோ இப்போ லைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல்னே சொல்லலாம். பிளான்டட் அக்வேரியமில் ரொம்பவே காஸ்ட் வைஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே போல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி லைட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிளான்ஸ் வந்து ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். சப்ஸ்ட்ரேட், லைட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைட் தான் வந்து சன்ரேஸ் போல. ஸோ நான் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி 86 லிட்டர்ஸ் அப்படின்றது வாட்டர் வால்யூம். ஸோ 86 லிட்டர்ஸ் அப்படின்னா ஒரு தம் ரூல் 0.5 வாட்ஸ் நமக்கு வந்து சாதாரணமாக இருக்கணும். 0.5 வாட் பர் லிட்டர் அப்படின்ற கால்குலேஷனில் நம்ம சாதாரணமாக வந்து லைட்டிங் சூஸ் பண்ணணும். நான் டச் ஸ்டைல் பிளான் பண்ணியிருக்கிறதுனால 0.5 வாட்டுக்கு மேலே இருக்கணும். அதாவது 30 லூமன்ஸ் பர் லிட்டர் அப்படின்ற கால்குலேஷனுக்கு மேலே என்னுடைய வாட்டேஜ் இருந்தால் மட்டும்தான் ரொம்ப வைப்ரண்ட்டாக கலர்ஸை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு நான் பிலீவ் பண்ணிட்டு 2 சோபோ லைட் வாங்கினேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோபோ லைட் AL 580 COB சீரீஸ். இதில் பார்த்தீங்கன்னா 27 வாட்ஸ் ஒரு லைட். ஸோ நான் 54 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக 86 லிட்டர்ஸ்க்கு 43 வாட்ஸ் கொடுத்தாலே போதும். ஆனால் நான் வந்து 54 வாட்டேஜ் கொடுத்துருக்கேன். ரிசல்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அடுத்து நம்ம ஃபில்ட்ரேஷன் பார்க்கணும். ஃபில்ட்ரேஷனும் ரொம்பவே முக்கியமான விஷயம். நமக்கு வந்து நைட்ரிஃபைங் பாக்டீரியாஸ் இது எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிறது இந்த ஃபில்டரில் தான், ஃபில்டர் மீடியாவில் தான். அதாவது வாட்டர் வந்து சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாட்டர் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86 லிட்டர்ஸ். ஸோ 5 டைம்ஸ் வாட்டர் வால்யூம் வந்து பர் ஹவருக்கு சைக்கிள் ஆகணும். அதாவது 86 லிட்டர்ஸ் இன்டூ 5 டைம்ஸ் 400 லிட்டர்ஸ் பர் ஹவர் வந்து நம்மளுடைய ஃபில்டர் இருந்தால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் சர்க்குலேட் பண்ணோம். ஸோ நான் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்க மேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பட்ஜெட்டில் வர பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சன்சன். இது வந்து ஹேங் ஆன் பேக் டைப் கேனிஸ்டர் ஃபில்டர். இதில் வந்து 4 கேட்ரிஜஸ் இருக்குது. ஸோ 4 கேட்ரிஜ்லேயும் நான் வந்து ADA பயோரியோ தான் போட்டிருக்கேன். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பயோமீடியானே சொல்லலாம். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயோரியோ போட்டால்
உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் மீடியாவோ இல்லை கெமிக்கல் மீடியாவோ எந்த ஒரு மீடியாவும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு ப்ரொஃபஷனல்ஸ் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2 சிஸ்டம். நான் வந்து ப்ரெஷரைஸ்டு CO2 சிஸ்டம் தான் வாங்கியிருக்கேன். நான் முன்னாடி ஸ்டுடியோ டூரில் சொன்ன மாதிரி ப்ரெஷரைஸ்ட் CO2 சிஸ்டம் ஒரு சிலிண்டர் தான் இருக்குது, மல்டிபிள் டேப்ஸ் எடுத்திருக்கேன். இதனுடைய வீடியோ ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த இதில் டிஃப்யூசிங் மெத்தட் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து செராமிக் டிஃப்யூசர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% தான் டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எஸ், அஃப்கோர்ஸ் அது உண்மை தான், நானும் செக் பண்ணேன். நான் இங்கே வந்து ஸ்கிம்மரில் சர்ஃபேஸ் ஸ்கிம்மரில் வந்து CO2 வந்து டிஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதனால் அரௌண்ட் எனக்கு 80% ஆஃப் டிஃப்யூஷன் கிடைக்குது அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். 4 bubbles per second 4 hours ஆகுது கலர் டர்ன் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தா இது வந்து 3 hours வந்து அந்த இது அட்டைன் பண்ணிடுது ஸ்கிம்மரில். ஸோ சேம் பபிள்ஸ் பர் செகண்டில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் டைப்ஸ் ஆஃப் CO2 டிஃப்யூசிங்கும் ஃபியூச்சரில் வீடியோ வர இருக்குது. ஸ்கிம்மரில் நம்ம CO2 டிஃப்யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட்னே அப்படி சொல்லலாம். காரணம் என்னென்னா CO2 செராமிக் டிஃப்யூசரில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்கே இதாகிறது, அதுக்கப்புறம் அந்த போரஸ் வந்து பிளாக் ஆகுறது, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. அல்டிமேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு 3 months. நான் வந்து எந்த ஒரு மேஜர் மெயின்டெனன்ஸும் இது வரைக்கும் பண்ணலை இதை பொறுத்த வரைக்கும். அடுத்து சப்ஸ்டேட், அதாவது சப்ஸ்டேட்டும் ரொம்பவே முக்கியமான விஷயம். டச் ஸ்டைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம டேங்க் ஃபுல்லாகவே வந்து பிளான்டிங் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ ஹை நியூட்ரிஷன் தேவைப்படும். என்னுடைய ஸ்கேப்பிங் யூஸ் பண்ணியிருக்கிறது ADA பவர் ஸ்டாண்ட் 1 liter யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ADA அமேசோனியா வெர்ஷன் 2 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 liters யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து நான் கொஞ்சம் ஸ்லாண்டிங் வைஸ் பண்ணதுனால 14 liters எனக்கு தேவைப்பட்டது. அடுத்து நம்ம லே அவுட்டை வந்து பிளான் பண்ணணும். இந்த லே அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஒரு 10 days கிட்ட ஒர்க் அவுட் பண்ணேன். நிறைய பிளான்ஸ் வந்து சர்ச் பண்ணி. இதுதான் என்னுடைய ஹேண்ட் ஸ்கெட்ச். ஸோ இந்த ஹேண்ட் ஸ்கெட்சை உங்களுக்கு காமிக்கும் போது கண்டிப்பாக புரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்ன பிளான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. என்னுடைய டச் ஸ்கேப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஃபோர்க்ரவுண்ட் பிளான்ஸ் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணவே இல்லை. ஃபோர்க்ரவுண்ட் பிளான்ஸ் அப்படின்னா நம்ம மாண்டிகார்லவோ HC கியூபாவோ இல்லை ஹேர் கிராஸோ எதுவுமே யூஸ் பண்ணல. நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மிட் கிரவுண்ட் பிளான்ஸாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஏன் அப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பேசிங் ரொம்பவே கம்மி, 2 feet. ஸோ நான் அதுக்கு நம்ம கார்பெட்டிங் பிளான்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அதுக்கே இண்டிவிஜுவலாக தனியாக வந்து நமக்கு தேவைப்படும் ஸ்பேசிங். ஸோ அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபோர்க்ரவுண்ட்லேருந்தே நான் வந்து மிட் கிரவுண்ட் பிளான்ஸை வந்து பிளான் பண்ணிட்டேன். ஸோ இந்த லே அவுட்டை பாருங்கள். நம்ம லே அவுட்டில் நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சுக்கணும். அதாவது 10 by 10 centimeter ஒரு கியூபா நம்ம எவ்வளோ அசியூம் பண்ணியிருக்கோமோ அந்த அசம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு நார்மல் சாப் ஸ்டிக்கோ இல்லை ப்ரூம் ஸ்டிக்ஸ் நார்மல் ஸ்டிக்ஸோ வச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளான் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஏரியாக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி செய்யும் போது பிளான்ஸ் வளரும் போதும் அது சேம் அந்த குரூப்புக்குள்ளேயே இருக்கும்போது அந்த குரூப்ஸ் வந்து தனியாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிளான் பண்ண அப்புறம் சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது வந்து மெயின்டெனன்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பிளான்ட்டோடைய க்ரோத் ஃபுட்டேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது இம்ப்ரெசிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். See you then. Bye.